பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அநேக காரியங்களில் நம்ம போராட்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பாடுகளை சந்திக்கும் போது பல கேள்விகள் உள்ளத்தில் எழும்பும். ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது என்பதாய் அதை குறித்து தான் நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். கடைசி காலத்தில் கிரியை செய்கிற ஆவிகள், சாத்தானுடைய கிரியைகள். எபேசியர் 6:12 இருக்குதுல்ல, தீங்கு நாளிலே, அதாவது கடைசி காலம் தான் கொடிதான காலம், தீங்கின் நாட்கள். யுத்தங்களின் செய்திகள், பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், மனுஷருக்கு விரோதமாய் மனிதர் எழும்புவது, கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவங்கள், பாடுகள், இந்த மாதிரி ஒரு நெருக்கத்தின் நாட்கள் தான் கடைசி காலம். இந்த மாதிரி கடைசி காலத்தில் இந்த ஆவிகளுடைய கிரியைகள் பலமாக இருக்கும். இது கடைசி காலத்தில் பலமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள். 4 விதமான ஆவிகளை எபேசியர் 6:12 வேதத்தில் நம்ம வாசித்து அதை தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவி, அந்தகார லோகாதிபதி, வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை. அப்போ இந்த ஆவிகளெல்லாம் எப்படி செயல்படுகிறது, சாத்தான் இதனுடைய பின்னணியில் இருந்து எப்படி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான், நாம் அதை வேத வசனத்தின் வெளிச்சத்திலும் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற கிருபையிலும் அதை அறிந்து அதை ஜெயிக்கிறவளாக இருக்கணும். அதான் ஆண்டவருடைய விருப்பம். நீங்கள் ஜெயிக்கணும், தீங்கு நாளில் அவனை ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும் என்பதாக எபேசியர் 6:13 நம்ம வாசிக்கிறோம். நாம் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கணும். ஏன்? இயேசு கிறிஸ்து ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்தவர், சிலுவையில் வெற்றி சிறந்தவர். நாமும் அவருடைய நாமத்தினாலே வெற்றி சிறந்தவர்களாக இருக்கணும் என்று தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய எதிராளியை குறித்தும் அவருடைய செயல்களை குறித்தும் தெளிவாக அறிந்து கொண்டால் தான் நம்மை ஜெயிக்க முடியும். நிறைய பேர் நம்முடைய எதிராளியை குறித்து அறிந்து கொள்ள விரும்புவது இல்லை. எப்பொழுதுமே நம்முடைய தேவைகள், நமக்கு அவசியமானவைகள், நமக்கு சுகம், விடுதலை, ஆசீர்வாத, நன்மைகள், இந்த மாதிரி காரியங்களையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஜெபித்து நமக்கு எதிராக மறைந்திருந்து செயல்படுகிற ஒரு எதிராளி இருக்கிறான். அவன்தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம் என்பதை உணர்ந்து கொள்ளாமலேயே நம்ம போகிறோம். அதனால தான் வேத சொல்லுங்க, உங்களுடைய எதிராளியாகிய பிசாசானவன் எர்ச்சிக்கிற சிங்கம் போல் இவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நீங்கள் விழிப்புணர்வுளாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க என்று 1 பேதுரு 5:8-9 ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த கடைசி காலத்தில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியங்கள் இவை. அதை அறிந்து கொண்டால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். கடந்த காலங்களில் சில காரியங்களை நம்ம பார்த்தோம்ல, இல்லை துரைத்தனத்தின் ஆவி, அது வீட்டுக்குள்ளே எப்படி கிரியை செய்யும், சபைக்குள்ளே அந்த ஆவி எப்படி கிரியை செய்யும், உலக அளவில் சமுதாயத்தில் எப்படி கிரியை செய்யும், அதிகாரத்தில் எப்படி கிரியை செய்யும், அதெல்லாம் அறிந்து நம்ம ஜெபிக்க தான் கர்த்தர் விளங்க பண்ணினார். அதே மாதிரி தான் அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவிகள். ஒரு அதிகாரத்தை எப்படி பிசாசு பின்னால் இருந்து இயக்கி அவன் தீமையான காரியத்தை செய்கிறான். நிறைய பேர் அதை அறியாததுனால தான் மனிதர்களோடு மோதி கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் அல்ல, மனிதர்களுக்கு பின்னால் நின்று செயல்படுகிற அந்த ஆவிகள். அவைகளை அறிந்து நம்ம ஜெயிச்சிட்டாலே வாழ்க்கையில் வெற்றியோடு பயணிக்கலாம். அதைத்தான் கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயம் பெற்றவளாக இருக்கணும், நீங்கள் பிசாசுடைய கிரியைகளை மேற்கொள்ளணும். அதான் ஆண்டவருடைய விருப்பம். இல்லை எனக்காக ஜெபிக்கத்தான் நீங்கள் இருக்கீங்களே, ஊழியக்காரங்க இருக்காங்களே அவங்க ஜெபிப்பாங்க, இல்லை நீங்கள் ஜெயிக்கணும். அதான் ஆண்டவருடைய விருப்பம். நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் அவனை எதிர்த்து மேற்கொண்டு ஜெயம் பெற்றவளாக இருக்கணுன்றதான் கர்த்தருடைய விருப்பம். அவன் ஜெயம் பெற்றவர்கள்னா இப்போ ஊழியக்காரங்க மட்டும்தான் பரலோகத்தில் போய் வெற்றியோடு சிறந்து கர்த்தரை துதித்து மகிழ்ந்திருப்பாங்களா? இல்லை, நம்ம ஒவ்வொருவரும் ஜெயம் பெற்றவளாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் இந்த காரியங்களெல்லாம் நம்முடைய தெளிவாய் பேசுகிறார். இன்றைக்கி 3வது ஒரு காரியம், அந்த வசனத்தில் என்ன இருக்கு? எபேசியர் 6:12 வாசிக்கும்போது அந்தகார லோகாதிபதி என்பதாக ஒரு ஆவியை குறித்து சொல்லப்படுகிறது. முதலாவது துரைத்தனத்தின் ஆவி, 2வது அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி, 3வது பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. அதோடு நமக்கு போராட்டம் உண்டு என்பதாக ஆவியானவர் சொல்லி வைத்திருக்கிறார். பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், அதான் அதனுடைய அந்தகாரம் என்று சொன்னால் என்னது? இருள். அந்தகாரமாக இருக்குது, இருளாக இருக்குது, கரும் இருட்டுன்னு சொல்லுவோம்ல, அது அந்தகாரம். இப்பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகம், பிரபஞ்சம்னா உலகம், இந்த உலகத்தின் இருளின் லோகாதிபதி, அவன் இந்த லோகத்திற்கு அதிபதி, இந்த உலகத்திற்கு அதிபதி. ஆண்டவரை சாத்தானை பற்றி சொல்லும் பொழுது உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். என்னங்க உலகத்துக்கு அவன் அதிபதியா அப்படின்னா, உலகத்தை சிருஷ்டித்தவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இந்த உலகம் முழுவதும் சிருஷ்டிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட இருந்து சகலமும் அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் அதை மனுஷனிடத்தில் ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் வாழ்ந்திருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு. நாம் அறிந்திருக்கிறபடி சாத்தான் மனிதர்களை ஏமாற்றி வஞ்சித்து அவங்ககிட்ட இருந்து இந்த உலகத்தை ஏமாற்றி எடுத்துக்கொண்டு தன்னை உலகத்தின் அதிபதியாக அவன் தன்னை காண்பித்து கொண்டு இந்த உலகத்திலே பலமான கிரியைகளை செய்து வருகிறான்.
அந்த உலகத்தை திரும்ப மீட்டு எடுக்கத்தான் ஆண்டவர் இயேசு திரும்ப வரப்போகிறார். அதற்கு தான் எப்படி அவன் மனிதர்களை ஏமாற்றி உலகத்தை எடுத்துக்கொண்டானோ அதே மனிதர்களை வைத்து சாத்தானை ஜெயித்து அதை மீட்டு எடுக்க தெய்வன் திட்டம் வைத்திருக்கிறார். அதுக்கு தான் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்ம தான் இந்த உலகத்திற்குரியவர்கள். இந்த உலகம் நமக்குரியது. நமக்காகத்தான் ஆண்டவர் சிருஷ்டித்து கொடுத்தார். அதை சாத்தான் ஏமாற்றி எடுத்துக்கொண்டான். தன்னை உலகத்தின் அதிபதியாய் காண்பித்து கொண்டு உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த பிசாசை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதி, அதாவது இருளின் அதிபதி, இருள் உலகத்தின் அதிபதி, இருள் உலகத்தின் அதிபதி, அதாவது கிங் ஆஃப் த டார்க் வேர்ல்டு. அவனுக்கு பிசாசு அது எதுக்கு அதிபதி அப்படின்னு சொன்னால் டார்க் வேர்ல்டு. அது ரகசியமாய் அந்தரங்கமாய் பல காரியங்கள் உலகத்தில் நடக்கிறது. டார்க் நெட் அப்படின்லாம் இப்போ சொல்கிறாங்களே, கேள்விப்படுறீங்க? டார்க் நெட் அதுக்குள்ளே பிரவேசிச்சுட்டா அவ்வளோதான். பிசாசின் கண்ணியில் அகப்பட்ட மாதிரி திரும்பி வெளிவருவது கஷ்டம். அவங்க எங்கிருந்து செயல்படுறாங்க, எப்படி செயல்படுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியலை. இப்படி உலகத்துக்குள்ளே இந்த இருளின் சக்திகள் எல்லா இடத்துக்குள்ளே நுழைந்து விட்டார். அவன் இருள் உலகத்தின் அதிபதி பிசாசானவன். ஆனால் சில சமயத்தில் ஒளியின் தூதனுடைய வேஷம் தரித்து வருவான். அவன் ஒளியின் தூதன் கிடையாது, அந்த வேஷத்தை தரித்து கொண்டு வெளிப்படுவான். கர்த்தருடைய தூதன் மாதிரியே கூட அவன் நிற்பான். அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இது, இந்த மாதிரி பிரகாசமான வெளிச்சத்தெல்லாம் காமிக்க அவனால் எல்லாத்தையும் தந்திரமாய் காண்பிக்க முடியும். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் அவன் இருள் உலகத்துக்கு அதிபதி, அவ்வளோதான். அவன் பவர்ஸ் ரூலர் ஆஃப் த டார்க்னஸ் ஆஃப் திஸ் ஏஜ் என்று சொல்லப்படுகிறார். இப்படி இருட்டில் ரகசியமாக செய்யப்படுகிற காரியம் மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள். அப்போது இந்த அந்தகார லோகாதிபதி என்பது சாத்தானுடைய ஒரு கிரியை, மந்திரவாதம், பில்லி சூனியம். அப்போ இந்த மந்திரவாதங்கள், இந்த பில்லி சூனியெல்லாம் செய்கிறாங்கல்ல, அது எல்லா நாட்டிலும் நடக்கிறது. குறிப்பிட்ட தேசத்தில் மாத்திரம் இல்லை, உங்கள் தேசத்தில் மாத்திரம் இல்லை, எல்லா தேசத்துலையுமே இதை பார்க்க முடிகிறது. அமெரிக்காவில் இருக்கிற மந்திரவாதம், பில்லி சூனியம், நிறைய மந்திரவாதிகள் இருக்காங்க. இங்கிலாந்தில் இருக்கிறாங்க, ஜெர்மனியில் இருக்கிறாங்க, ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க, எல்லா நாட்டிலும் கனடாவில் இருக்கிறாங்க. பாருங்கள், அதுக்குன்னு இடங்கள் இருக்கிறது, மந்திரவாதிகள் இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இருக்குது, எல்லா தேசத்திலையுமே இந்த மந்திரவாதம், பில்லி சூனிய கிரியைகள் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது இந்த மந்திரவாத கிரியைகளை நம்ம ஜெயிக்கணும். அது ஆண்டவருடைய விருப்பம். நீங்கள் ஜெயிக்கணும். ஐயோ, யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, யாரோ பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், என்ன செய்கிறது? பயப்படக்கூடாது. நீங்கள் அதை ஜெயிக்க முடியும். மந்திரவாதத்தை, பில்லி சூனியத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். அது சாத்தானுடைய ஒரு கிரியை. அவனை ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கிறார்ல. அப்போ யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, பில்லி சூனியம் செய்துட்டாங்கன்னு ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் அதை ஜெயிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம ஜெயிக்கணும், சபை ஜெயிக்கணும், அப்போ தேவ பிள்ளைகள் ஜெயிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். அறியாமையை தான் பிசாசு பயன்படுத்துகிறான். என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். அது குறித்து ஒரு தெளிவான ஒரு அறிவு நமக்கு இல்லாததுனால சாத்தான் அதை பயன்படுத்தி நம்மை பயத்துக்குள்ளாக்கி நம்மை மேற்கொள்ளுகிறான். அதை பற்றி தெளிவாக அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சுலபமாய் அவனை மேற்கொள்ள முடியும். அதனால தான் இந்த மந்திரவாதம், பில்லி சூனியம், இந்த அந்தகார லோகாதிபதி, அந்த கிரியைகள் எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து கொஞ்சம் நம்ம அறிந்து கொள்ளணும். இதில் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்வாங்க. ஒரு ஆளை தாக்குவதற்கு, ஒரு ஆளை முடக்குவதற்கு, ஒரு ஆளை செயலற்றவனாய் மாற்றுவதற்கு ஒரு ஆளுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்கிறவர்கள் உண்டு. ஒரு குடும்பத்துக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்வாங்க. அது குடும்பத்தை பாதிக்கும். ஒரு குடும்பத்தில் வியாதிகள், மரணம், நெருக்கத்தை பிறப்பிக்கும்படி, நஷ்டம், இழப்புகளை கொண்டு வரும்படி ஒரு குடும்பத்துக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்யும்போது அது குடும்பம் முழுவதையுமே பாதிப்புக்குள்ளாக்கும். அந்த ஆவி அந்த குடும்பம் முழுவதிலும் கிரியை செய்து பெரிய பாதிப்பை உண்டாக்கும். சில இடத்துல ஒரு கிராமத்துக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்ணுவாங்க. ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால், அந்த நாட்களெல்லாம் அந்த ஆதிவாசிகள் காலத்தில் ஒரு கிராமம் இந்த கிராமம் சண்டை போடுவாங்கல்ல, அப்படி சண்டை போடும்போது இவங்களும் மந்திரவாதம் பண்ணுவாங்க, அவங்களும் மந்திரவாதம் பண்ணுவாங்க. ரத்த பலி கொடுத்து மந்திரவாதம் பண்ணுவாங்க. தாங்க ஜெயிக்கணும், அந்த கிராமெல்லாம் அழிக்கப்படணும், அவங்கெல்லாம் தோல்வி அடையணும் என்பதற்காக அதற்கான மந்திரவாதங்கள் செய்வது. ஆமாம், அது மாதிரி ஒரு கிராமத்துக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்வது அது இந்த கிராமம் முழுவதுமே ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். சில கிராமத்தில் சொல்லுவாங்க, இந்த கிராமத்தில் நிறைய திடீர்னு மரணம் சம்பவிக்குது, இந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி காரியங்கள் வினோதமாக நடக்குது, செய்தித்தாளில் சில சமயத்தில் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த கிராமம் முழுவதிலும் மக்களுக்குள்ள ஒரு மரண பயம் வந்திருக்குது, ஏதோ ஒரு இருள் நடமாடுது, எல்லா வீட்டையும் பாதிக்குதுன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே வர பயப்படுறாங்க, செய்தித்தாளில் போடுவாங்க. அப்போ ஒரு கிராமத்துக்கு விரோதமாக செய்யப்படுகிற மந்திரவாதங்கள் அதுவும் இருக்கிறது. அதே மாதிரி வியாபாரத்துக்கு விரோதமாக செய்கிற மந்திரவாதம், ஒருத்தருடைய வியாபாரத்தை முடக்குவதற்கு, அவங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்குவதற்கு,
அவங்களுக்கு வந்து காரணமில்லாத செலவுகளை உண்டாக்கி அந்த வியாபாரத்தை அழிப்பதற்கு செய்யப்படுகிற மந்திரவாதம். இது யாருங்க செய்வாங்கன்னா, இன்னொரு வியாபாரி தான் செய்வாங்க. தங்களுக்கு போட்டியாக வந்துட்டாங்க, இதை முடக்கணும் என்பதற்காக மந்திரவாதம் எல்லாருமே செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. சிலருக்குள்ள அந்த புத்தி இருக்கும், இந்த பொறாமை இருக்கும்ல, அவங்க இந்த மாதிரி செய்து பாதிப்புகளை உண்டாக்குவதை நான் பார்த்துருக்கிறேன். சில வியாபாரங்கள் அதில் பாதிக்கப்பட்டு விபத்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், வரக்கூடிய பணம் வராது, கடன் பிரச்சனையில் சிக்க வச்சு வியாபாரமே இல்லாமல் போய்விடும். அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு மந்திரவாதத்தின் ஆவி, பில்லி சூனியத்தின் ஆவி, யாரோ ஒருவர் செய்கிற மந்திரவாத கிரியையாய் இருக்கக்கூடும். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். நம்ம ஒரு சமயம் ஒரு ஃபேமிலி வந்தாங்க, நல்ல பிஸ்னஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, குடும்பமாக நாங்கள் இயேசுவை நேசிக்கிறோம், அவர் மேலே அன்பு வச்சுருக்கிறோம். அவங்க கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்துலேருந்து வந்தவங்க, அவங்களுக்கு நிறைய வாகனம் இருக்கிறது, பிஸ்னஸ் இருக்கிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாகனங்கள் விபத்துக்குள் ஆகிக்கிட்டே இருக்கும், வீண் செலவு வந்துக்கிட்டே இருக்கும், பிஸ்னஸில் வர வேண்டிய பண தடையாகிட்டே இருக்கும், வினோதமான பல காரியங்கள் நடந்து எல்லாம் தடை. அப்போ வந்து பிஸ்னஸ் முடக்கப்படுகிற சூழ்நிலை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடன் பிரச்சனைக்குள்ளாகி என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்போ அவங்க வந்து ஜெபம் பண்ணுகிற ஒரு தாயாரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க நல்ல ஒரு தீர்க்கதரிசி, உண்மையான தீர்க்கதரிசி. அவங்க பணத்துக்காக தீர்க்கதரிசனம்லாம் சொல்ல மாட்டாங்க, சின்சியராக ஜெபிக்கிறவங்க. அவங்க வந்து ஜெபம் பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க, இது ஒரு விரோதமாக, இந்த பிஸ்னஸை முடக்குவதற்காக விரோதமாக செய்யப்படுகிற மந்திரவாதம், பில்லி சூனியம் என்பதை கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே அவங்க வந்து நான் வந்து ஜெபிக்கிறேன், இத்தனை நாள் ஜெபிப்பேன், இதெல்லாம் எனக்கு செய்யணும் அப்படிலாம் கேட்கல. அவங்க உண்மையான தீர்க்கதரிசியாக இருந்ததுனால அந்த குடும்பத்தாரை கூட்டி, நீங்கள் அண்ணன் தம்பி 3-4 பேர் இருக்கிறீங்க, வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் குடும்பமாக உபவாசம் பண்ணி நீங்கள் தான் ஜெபிக்கணும். அவங்க சொல்லிக் கொடுத்தா எப்படி ஜெபிக்கணும், குடும்பம் உங்களுடைய பிஸ்னஸ் பாதுகாக்கப்பட, உங்களுக்கு விரோதமாக எளிமையான பில்லி சூனியம் அழிக்கப்பட எப்படி ஜெபிக்கணுன்றதை கற்றுக் கொடுத்து இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. உடனே இவங்க குடும்பமாக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களே குடும்பமாக எல்லோரும் உட்கார்ந்து வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி நல்லா பாட்டு பாடி வசனத்தை வாசித்து மந்திரவாத பில்லி சூனியத்தை எதிர்த்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இவங்க ஜெபிக்க 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 என்னாச்சு, அந்த மந்திரவாத கிரியைகள் அழிக்கப்பட்டார். அதனுடைய வல்லமை குறைந்து 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 ஒரு நாளில் இல்லாமல் போனது. இப்போது அவனுடைய பிஸ்னஸ் மறுபடியும் தலைக்க ஆரம்பித்தது, இழந்து போன எல்லாம் திரும்ப கிடைக்க ஆரம்பித்தது, மறுபடியும் ஆசீர்வாதம். அப்போ அவங்க தொடர்ந்து ஜெபத்தை விடாதபடி குடும்பமாக வாரத்தில் நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி தங்களுடைய பிஸ்னஸை பாதுகாத்து கொண்டாங்க. அப்போ இதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். அப்போ நம்ம பாதுகாத்து கொள்ளணும். இந்த உலகத்தில் பொறாமை உள்ள மனிதர்கள், பொல்லாத எரிந்து கொண்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி மந்திரவாத செய்து பில்லி சூனியம் செய்கிற மனிதர்கள், அது யார் எங்கே பண்ண அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதுங்க. நாம் பாதுகாப்பாக இருக்க என்ன செய்யணும், நம்மை அது சேதப்படுத்தாமல் இருக்க எப்படி ஜெபிக்கணும், விசுவாசிக்கணும், இதை வேதத்திலேருந்து கற்றுக்கொள்ளணும், அவ்வளோதான். அதனால் சிலர் வந்து யாரும் பில்லி சூனியம் வச்சுட்டா, யார் வச்சாங்க, யார் வச்சிருப்பா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருப்பாங்க. அது வந்து தவறான ஒரு காரியம். அதை தான் நீங்கள் கவனிக்கணும். ஒரு சமயம் 2 பேர் என்கிட்ட ஜெபிக்க வந்தாங்க, பிஸ்னஸ் செய்கிறவங்க. அவங்களுக்கு பிஸ்னஸில் சில பாதிப்பு, யாரோ ஜோம் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு யாரோ பில்லி சூனியம் வச்சுட்டாங்க. சிலர் எல்லாத்துக்கும் பில்லி சூனியம், எல்லாத்துக்கும் மந்திரவாதம் பண்ணிடுவாங்க. தயவுசெய்து நீங்கள் எல்லாத்துக்கும் அதையும் பார்த்து கொண்டு இருக்காருங்க. சில சமயங்களில் சாதாரண ஒரு ஆவியனுடைய போராட்டமாக இருக்கும், அதை சுலபமாக மேற்கொள்ளலாம். சில சமயத்தில் பில்லி சூனியம் மந்திரவாதமாக இருக்கும், நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சு தான் அதனுடைய கிரியைகளை அழித்து மேற்கொள்ள முடியும். எல்லாத்துக்குமே மந்திரவாதம் பில்லி சூனியம்னு சொல்லி கொண்டிருக்கூடாது. யாரோ ஒன்று சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஒரு மந்திரவாதம் பண்ணியிருக்கு, பில்லி சூனியம் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன தேடி வந்தாங்க. இங்கே நார்மாவடிக்கு வந்து ஜெபிக்க வந்தாங்க, பிஸ்னஸ்க்காக ஜெபிக்கணும். சரி, நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன், நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜெபித்தான். ஜெபிச்சு முடித்த உடனே அப்படியே ஒருத்தர் பார்த்தாங்க. என்ன பிரதர், என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் ஜெபிக்கும் போது ஏதாவது தெரியுதான்னு கேட்டாங்க. என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டேன் நான். இது மாதிரி சிலர் நீங்களும் போய் கேட்குறீங்கள, ஊழியக்காரர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு என்ன அது ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்குறது. அப்போ என்ன தெரியணும், எதுக்கு, இல்லை சொல்லுங்கள். நான் இல்லை, ஒருத்தர் வந்தாங்க, ஜெபிச்சுட்டு உங்களுக்கு பில்லி சூனியம் வச்சுருக்கு, மந்திரவாதம் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் நாங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இங்கே வந்தோம், உங்களுக்கு எதாவது தெரியுதான்னாங்க. எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியில்லைன்னு தான் எனக்கு தெரியுது. முதல்ல நீங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசமாக வரணும், வேதத்தை ஒழுங்காக வாசிக்கணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கணும். இதை செய்தாலே மந்திரம், உங்களுக்கு விரோதமாக செய்யப்படுற மந்திரவாதம் பலிக்காது. இதில் ஏதாவது தெரியுதா? இப்போ புதுசாக வர ஒரு ஊழியக்காரன்ட்ட போய் ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன நினைப்பார், அப்போ ஏதாவது சொன்னால் தான் நம்மளை ஊழியக்காரனை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி, ஆமாம் தெரியுது, இப்படின்னு பார்க்குறேன், அப்படி பார்க்குறேன், யாரும் பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, வலது பக்கம் இடது பக்கம் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டா அவ்வளோதான். அப்போது ஒரு ஊழியக்காரனை தப்பு பண்ண வைக்கிறதே நீங்கள் தான். நான் சொன்னேன், பிரதர், இப்படி எந்த ஊழியக்காரனையும் கேட்காதுங்க, நீங்கள் ஜெபிக்க சொல்லுங்கள், நீங்களும் ஜெபிங்க, தப்பு இல்லை. கர்த்தர் ஏதாவது காமிச்சா வெளிப்படுத்தினா ஊழியர்களே சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்று கேட்கணும்னு அவசியம் இல்லை.
அது ஊழியர்களை வந்து குறி சொல்கிறவங்க மாதிரி மந்திரவாதி மாதிரி பயன்படுத்த நினைப்பார். மந்திரவாதிகிட்ட போகிறோம், ஏதாவது தெரியுதா, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா, ஏதாவது வெளிப்பாடு இருக்கா சொல்லுங்கள் அப்படின்ட்டுன்னு. ஊழியக்காரங்க மந்திரவாதியும் கிடையாது, குறி சொல்கிறவங்களும் கிடையாது. கர்த்தர் வெளிப்படுத்த சொன்னால் சொல்லுவாங்க. நீங்கள் அது மாதிரி ஊழியர்களை பாவம் செய்ய வைக்காதுங்க, சரியா? பில்லிசூனிய அந்த கிரியில் இருக்கிறது உண்மைதான். ஏன்னா வேதத்தில் அதை குறித்தெல்லாம் நான் பார்க்குறேன். பின்னால் சில வசனங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு குடும்பத்துக்கு வரமா, பிஸ்னஸுக்கு வரமா மந்திரவாதங்கள் செய்கிறதெல்லாம் நடக்கிறது உண்மைதான். ஆனால் எப்படி அதை ஜெயிக்கணும், எப்படி உங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளணும், இதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ளணும். இந்த ஆவிகள் கடைசி காலத்தில் பலமாக கிரியை செய்கிறது. அதனுடைய கிரியைகளை நீங்கள் அறிந்து உங்களை எப்படி நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும், எப்படி அதுக்கு விரோதமாக ஜெபிச்சு ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஊர்லேருந்து 2 பேர் வந்தாங்க, பக்கத்து ஊர்லேருந்து. என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை, எங்கள் ஊர்லேருந்து யாரோ ஒரு குடும்பம் உங்கள்கிட்ட ஜெபிக்க வந்தாங்களாம். எனக்கு பலர் ஜெபிக்க வர்றாங்க, ஜெபம் பண்ணி அனுப்புவாங்க. அப்போ நீங்கள் சொன்னீங்களா, நாங்கள் உங்களுக்கு விரோதமாக பில்லிசூனியம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தரை வெளிப்படுத்தினார்னு சொல்கிறாங்க. அவங்க எங்கிட்ட வந்து மோகல் ஆசிரியராக போனோம், அவர் வெளிப்படுத்தி சொன்னார், இந்த மாதிரி ஒரு குடும்பம் பக்கத்து வீட்டில் இப்படி இருக்காங்க, அவங்க தான் பில்லிசூனியம் பண்ணியிருக்காங்க, கர்த்தரை வெளிப்படுத்தி சொன்னார், எங்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னாங்க. நான் சிரித்தேன். நான் வந்து இது வரைக்கும் எத்தனையோ பேருக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். யார்கிட்டையும் பில்லிசூனிய மந்திரத்தினால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிந்தால் கூட உங்களுக்கு பில்லிசூனியம் செய்யப்பட்டிருக்குன்னு நான் சொன்னதே கிடையாது. அது என் பழக்கம் அல்ல. அது மாதிரி செய்கிறது தவறு என்று நான் நம்புகிறேன். நம்மள உங்களுக்கு ஒரு பில்லிசூனியம் பண்ணியிருக்கு, உங்கள் தெருவில் உள்ளவங்க சொந்தக்காரங்கன்னு சொன்னால் அவங்களுடைய மைண்டில் என்ன வரும், யார் செஞ்சிருப்பா, இவங்களா இருக்கும், அவங்களா இருக்கும். அப்போ அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த மனிதர்கள் மேலே ஒரு கசப்பும் விருப்பம் வரும். அது வந்துட்டாலே உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. அப்போ லைஃப் லாங்காக பிசாசு அடிமைத்தனத்தில் தான் இருப்பீங்க, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது. அது உங்களுக்கு தான் பாதிப்பை உண்டாக்கும். அதனால் எனக்கு தெரிந்தால் கூட சில மந்திரவாதம் பண்ணியிருக்கா அப்படிலாம் கேட்பாங்க. எனக்கு தெரியும் அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு ஆவி, அந்த பில்லிசூனியத்தின் ஆவி, ஏவல் ஆவின்னு தெரியும். ஆனால் கூட நான் ஒரு நாள் உங்களுக்கு ஏவல் பண்ணியிருக்காங்க, மந்திரவாதம் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க பண்ணியிருக்காங்க, அவங்க பண்ணியிருக்கிறாங்க, கத்திருவேன் அப்படி சொன்னதே கிடையாது இது வரைக்கும். நான் சொல்ல, நீங்கள் ஏன் அதெல்லாம் பார்க்குறீங்க? இஸ்ரவேலுக்கு ஒரு விதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு ஒரு விதமான குறி சொல்லுதில்லைன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு. நீங்கள் யாக்கோபா மாறுங்க, இஸ்ரவேலாக மாறுங்க, கர்த்தருக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருந்தால் யார் மந்திரவாதம் பண்ணாலும் உங்கள் மேலே பலிக்காதே. இதைத்தான் நான் சொல்லிக் கொடுப்பேனே தவிர, இவங்க உங்களுக்கு ஒரு மந்திரவாதம் பண்ணியிருக்காங்க, இங்கே செஞ்சுருக்காங்க, அவங்க செஞ்சுருக்காங்க ஒரு நாள் நான் சொன்னதில்லை. நான் சொன்னேன், அவங்க என் பேரை சொல்லி பொய்யாய் உங்கள்கிட்ட வந்து மோதுறாங்க. நான் இதுவரைக்கும் என் ஊழியத்தில் ஒருவருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மந்திரவாதம் பண்ணியிருக்குது, இவங்க பண்ணியிருக்காங்கன்னு இதுவரை நான் சொன்னதே கிடையாது என்பதாய் நான் சொன்னேன். அதானே பிரதர், நீங்கள் எவ்வளோ சொல்ல மாட்டீங்களே, அப்போ பொய்யா பாருங்கள், ஊழியக்காரங்க பேரை சொல்லி பொய்யாய் பயன்படுத்துகிற ஆட்களும் இருக்கிறாங்க. மோகலாசை வெளிப்படுத்தி சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் தான் பில்லிசூனியம் பண்ணியிருக்கீங்க இன்னி, அதெல்லாம் பாருங்கள் தவறு. சிலர் பொய்யா சொல்லி அதனாலேயே அவங்க பிசாசின் அடிமைத்தனத்துக்குள்ளே ஆகிறாங்க. நீ பொய் சொன்னால் பிசாசு பொய்யின் ஆவி தானே. ஊழியக்காரன் பேரை சொல்லி பொய் சொல்கிறீங்கல்ல, அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆவி தானே கிரியை செய்யும். தயவுசெய்து கொஞ்சம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து தெய்வ பிள்ளைகள் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாத்தான் இப்படியெல்லாம் செயல்படுகிறான் என்பதில் கவனமாக இருக்கணும். நான் சொன்னேன், பிரதர், யார் செஞ்சால் பில்லிசூனியம் செஞ்சிருக்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு தினம் வீரம் வாசிங்க, தினம் ஜெபம் பண்ணுங்க. முதல் 1 மணி நேரத்தை ஆண்டவர் கொடுங்க. பிஸ்னஸ் ஆண்டவருடைய கருத்தில் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி உங்கள் பிஸ்னஸின் பாதுகாப்பு ஆசீர்வாதத்துக்கு ஜெபிங்க. எந்த மந்திரவாதமும் உங்களை சேதப்படுத்த முடியாது அப்படின்னு ஆலோசனை கொடுத்து நான் அனுப்பினேன். அதுதான் அந்த பிசாசனுடைய கிரியைகள் நமக்கு வியாபாரத்தை பாதிக்கிற காரியங்கள் நடக்கும். அது இல்லைன்னு சொல்ல குடும்பத்தை பாதிக்கும், பிஸ்னஸை பாதிக்கும், சிலருடைய வேலையை பாதிக்கும். அது கூட ஆமாம், அது கூட பாதிக்கும். ஒரு சகோதரர் பாருங்கள், பெரிய ஆஃபீஸில் ஒரு மேனேஜராக வேலை செய்கிறார். திடீர்னு அவருடைய கைகள் நடுங்க ஆரம்பிச்சு, பெண்ணை பிடிச்சி எழுத முடியாது. அவருடைய கையெழுத்துக்கு பெரிய வேல்யூ, அவருடைய கையெழுத்து போட்டால் தான் எல்லாமே நடக்கும். பெரிய போஸ்ட்டில் இருக்கார்ல, அப்படியே கையில் நடுங்க ஆரம்பிச்சு, பெண்ணை பிடிச்சி கையெழுத்தெல்லாம் போட முடியாது. அதனால் அவருடைய மனம் ரொம்ப சோர்ந்துட்டேன். இப்போ நான் வேலைக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு நிலைமை. ஏன் இந்த மாதிரி அவருக்கு இது என்ன வியாதி? டாக்டர்கிட்ட போனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, இது ஒரு வியாதியும் இல்லை, எல்லாம் பார்த்துட்டு ஒரு வியாதி இல்லைன்னா ஏன் எனக்கு கை நடுங்குது, ஏன் எனக்கு கையெழுத்தெல்லாம் போட முடியல? அவர் ஜெபிக்கும் ஒரு ஆவியனர் வெளிப்படுத்தினர். அவருக்கு விரோதமாக பில்லிசூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. யாரோ அவருடைய முன்னேற்றத்தை பிடிக்காத ஒருவர் அவருடைய பதவியை பறிப்பதற்காக அவர் கையெழுத்து போடலன்னா அவர் வேலை செய்ய முடியாது, அதை இழந்துருவார்ல. இப்போ யாரோ ஒருவர் அதை செய்திருக்கிறாங்க. யார் செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, அதை ஆராய்ச்சி பண்ணாதுங்க. நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங் ஆகுங்க. மந்திரவாதம் உங்களை தாக்கக்கூடாத அளவிற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலம் அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். அப்புறம் எந்த மந்திரவாதம் பலிக்காது. அவர் நல்ல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார், ஜெபிக்க ஆரம்பித்தார், அர்ப்பணித்தார், ஆவிக்குரிய வாழ்க்கையை தன்னை பலப்படுத்தி கொள்ள. ஆண்டவர்களெலாம் நேரம் கொடுக்காமல் இருந்தார். இப்போ ஆண்டவருக்கு டைம் கொடுத்து ஜெபிக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஷேக்கெல்லாம் நின்று பூரண சுகம் அந்த இடத்துல ஆண்டவர் நிலை நிறுத்தினார். அப்போ இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல கூட பொறாமையினால் மந்திரவாதங்கள் பில்லிசூனியம் செய்து பாதிப்பை உண்டாக்குவது உண்டு.
சபைக்கு விரோதமாக மந்திரவாதம் செய்வாங்க தெரியுமா அவளுக்கு? சபைக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணுவாங்க. சபை வளரக்கூடாது, இந்த சபை சிதறடிக்கப்படணும், இந்த சபை முடக்கப்படணும், அதுக்கு மந்திரவாதம் பண்ணுவாங்க. ஊழியர்களுக்கு விரோதமாய், தெய்வ ஊழியர்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்ணுவாங்க. அவங்க பாவத்தில் விழணும், அவங்க குடும்ப சமாதானம் பாதிக்கப்படணும், அவங்களுடைய ஊழியம் முடக்கப்படணும், அதுக்கு மந்திரவாதம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் உண்மை. நிறைய பேர் இதெல்லாம் அறியாமல் அதெல்லாம் எப்படி நடக்கும்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து ஒரு காலத்தில் எவ்ரி மந்த்து போய் கூட்டம் நடத்துவோம். ஒரு வருஷம் முழுதும் ஒரே சபைக்கு ஒவ்வொரு மாதமே கூட்டம் நடத்துவோம். அப்படி ஒரு கூட்டம் நடத்த போயிருந்த சமயம் அவர் பக்கத்து ஊரில் பெரிய சபை, அந்த ரெவரண்டு அந்த மேய்ப்பர் வந்திருந்தார். என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தபோது சில காரியம் எனக்கு வந்து தெளிவுபடுத்தணும், அதுக்கு தான் வந்திருக்கிறேன் பிரதர். ஆண்டவர் சில அனுபவம் கொடுத்தார், இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணிச்சு வந்தேன். நாங்கள் என்னையா அப்படின்னு கேட்டேன். அவங்க சிஎஸ்சியில் போதகராக இருக்கிறாங்க, ஆனால் அபிஷேகம் பெற்றும் அவங்களும் உடைய மனைவி அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற ஆவிக்குரிய அனுபவம் பெற்றிருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்கள வந்து ஒரு சபைக்கு போட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து சனிக்கிழமெல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபித்து தான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுவாங்களாம். அவ்வளவு கர்த்தரோடு நெருங்கின ஒரு அனுபவத்தோடு வாழுகிற ஒரு மேய்ப்பர் அவங்க சொன்னாங்க, புதுசாக இந்த ஊருக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புனாங்க. பெரிய சபை, நிறைய ஜனங்களாக இருக்கிறாங்க, பெரிய ஊரு கூட. அதனால் நான் நல்லா சனிக்கிழமை வழக்கமாக எங்கேயும் போக மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக உபவாசம் பண்ணி ஜெபிச்சுட்டே இருப்பேன். ஜெபித்து போய் நான் பிரசங்கம் பண்ணுறேன். நான் பிரசங்கம் பண்ணுற வார்த்தை அபிஷேகத்தோடு போகுது, எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் அந்த வார்த்தை திரும்பி வருது, மக்களுடைய உள்ளத்துக்குள்ளே அது கிரியை செய்ய மாட்டேங்குது, மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, அது திரும்ப வருது என்பதாக நான் உணர்ந்தேன். என்னங்க இப்படிலாம் நடக்குமா? நடக்கும். நானும் ஒரு பிரசங்கியாக இருக்கிறனால எனக்கு தெரியும். ஒரு கூட்டத்தில் பேசும்போது நாங்கள் பேசுகிற வசனம் ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்து அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ளே கிரியை நடப்பிக்கிறது நாங்கள் பிரசங்கம் பண்ணும்போதே எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இல்லை ஜனங்கள் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க, ஏதோ ஒரு தடை இருக்குன்னா கூட அந்த ஆவிக்குரிய போராட்டம் எங்களுக்கு தெரியும். அப்போ எங்களால் சரியாக பிரசங்கம் பண்ண முடியாது, ஸ்ட்ரகிள் வரும், சீக்கிரமாக பிரசங்கத்தை முடிச்சுட்டு போயிடலான்னு தான் தோணும். இது வந்து ஒரு ஆவிக்குரிய போராட்டம். அதனால் இதெல்லாம் உண்டு, ஊழியர்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ பாருங்கள், அந்த ஐயா சொன்னாங்க, நான் பிரசங்கம் பண்ணுறேன் என் பிரதர், அந்த வசனம் வல்லமையாக போகுது, அது திரும்ப வருது, என் உள்ளத்துக்குள்ளே கிரியை செய்ய மாட்டேங்குது, ஜெபம் பண்ணால் ஜனங்களை பொம்மை மாதிரி அப்படியே இருக்காங்க, அவ்வளோதான். எனக்குள்ள ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். அதனால் நான் ஆண்டவர்கிட்ட போனேன். சரி, அடுத்த வாரம் நம்ம இன்னும் உபவாசம் பண்ணி ஸ்ட்ராங்காக ஜெபிச்சு பிரசங்கம் ஆயத்தப்படலான்னு சொல்லி அடுத்த வாரம் சனிக்கிழமை இன்னும் அதிகமான உபவாசம் பண்ணி காத்திருந்து ஜெபிச்சு ஆண்டவரிடத்தில் இந்த செய்தியை வாங்கி ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுறேன். அப்பவும் இதே மாதிரி வசனம் போகுது, மக்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்ய மாட்டேங்குது, திரும்பி வருது. அப்போ அந்த சபை குறித்து நான் விசாரித்த போது சபை குறைந்து கொண்டே வருது, வளர்ச்சி இல்லை. அந்த சபையில் வரக்கூடிய மக்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. பாதிப்பு, பெரிய ஊர் தான், ஆனால் இப்போ நிறைய சர்ச்சுக்கு வர்றதில்லை, போகிறதில்லை, ஜெபிக்கிறதில்லை, குடும்பங்கள் அப்படி இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட விசாரித்த போது அறிந்து கொண்டாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட போனாங்க, என்ன செய்கிறது ஆண்டவரே, இந்த சபைக்கு என்ன ஊழியத்தை கூட்டிகிட்டு வந்தீங்க, ஒரு ஆவிக்குரிய போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு, ரகசியம் உனக்கு வெளியரங்கமாகும். அப்போ அந்த ஐயா வந்து 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. சர்ச்சுக்குள்ளே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆண்டவரே, இந்த சபைக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க, இத்தனை குடும்பம் இருக்குது, இந்த கிராமம் இவ்வளோ பெருசாக இருக்குது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ஏன்னா இங்கே சபையை தேஞ்சிக்கிட்டே இருக்குது, சபைக்கு வர்றவங்களே போயிடுறாங்க, சபை வளர மாட்டேங்குது, வசனமும் உள்ளுக்குள்ளே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும்னு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. முதல் நாள் முடிஞ்சிட்டு, 2வது நாள் ஜெபம் முடிஞ்சிட்டு, 3வது நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சர்ச்சுக்குள்ளே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஜெபம் முடிகிற நேரம் சாயங்காலத்தில் ஒரு டீக்கனார், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த சபை கமிட்டி மெம்பர் இருப்பாங்கல்ல, இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடியில் பாஸ்டேட் கமிட்டி மெம்பர் அப்படிம்பாங்க, செக்ரட்டரி ட்ரெஷரர். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் டீக்கனார் அப்படின்னு சொல்லி, டீக்கன் பைபிள் இருக்கல, டீக்கனார் மாதிரி டீக்கனார் சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான டீக்கனார் போதகரை பார்க்க வந்திருந்தார். அப்போ அவங்க வீட்டுக்கு போனால், ஐயா சர்ச்சுக்குள்ளே ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன அவங்க வீட்டார் அனுப்பணுன்னு அங்கே வந்துட்டார். இவங்க ஜெபத்தை முடித்து எழும்புறாங்க, அந்த டீக்கனார் வந்துட்டார். பார்த்திங்களா, சர்ச்சில் பெரிய கதவு இருக்கும், பார்த்திங்களா, பெரிய கதவு, நல்ல உயரமாக மரத்தில் கதவு இருக்கும். அந்த வாசலில் அந்த கதவு திறந்து வாசல்கிட்ட நின்று 2 பேரும் பேசுகிறாங்க. அந்த டீக்கனார் வந்து சில சபையின் காரியம் வந்து பேசுகிறார். அப்போ அந்த போதகரையா பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த கதவில் கை வச்சுருந்தாங்க அந்த போதகரையா. திடீர்னு அந்த கதவு இடுக்குள்ளே, அந்த கடவு ஜாயிண்ட்லாம் இருக்கும்ல, கடவுள் ஒரே இதாக இருக்கல, 2-3 துண்டாக இருக்கும், குறுக்கே ஒரு மரம் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று அப்படி வெளியே வருது. அவங்க சொல்கிறாங்க, நான் கை வச்சுருக்கேன், திடீர்னு வந்து அந்த இடுக்குள்ளே இருந்து மெதுவாக அப்படி வெளியே வருது. இது என்னது வருதுன்னு சொல்லி பார்த்தா, அதை பார்க்குறாங்க, உள்ளுக்குள்ளேருந்து வெளியே அப்படி வருது. அதை எடுத்து பார்த்தா ஒரு தகடு, அது வந்து ஒரு தகடு.
ஒரு மாதிரி இந்த அளவுக்கு சின்ன ஷீட்டு தகடு, அதில் ஸ்டார்லாம் போட்டு எழுத்தெல்லாம் எழுதி அப்படியே வச்சுருக்கு. இவனுக்கு புரியல. இது ஏன் அதை பிரித்து பார்க்குறாங்க. சின்ன மெல்லிய தகடை சுருட்டி வச்சுருக்குது. அப்போ அந்த டீக்கன் நாட்டுக்கு, ஐயா இது என்னது அப்படின்னு கேட்டாங்க. இவனுக்கு தெரியல. போதும் அவங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததுனால அவர் சொன்னார், ஐயா இது மந்திரவாதம் பண்ணுறது, இதான் பில்லி சூன்யம் பண்ணுறது. தகடு எழுதி மந்திரவாதம் பண்ணுவாங்கல்ல, இதுதான் இது. அதுக்குன்னு உள்ள தகடு, இந்த தகடில் தான் அந்த மாதிரி ஸ்டார்லாம் போட்டு எழுத்தெல்லாம் எழுதி இதை வச்சு மந்திரவாதம் பண்ணுவாங்க. அந்த தகடு கொண்டு போய் ஒரு வீட்டுக்கோ ஒரு இதுக்கு கடைக்கோ ஒரு வச்சுட்டா அது முடங்கி போகும். அதுக்கு ஒரு மாதிரி மந்திரவாதம் செய்கிற பயன்படுத்துகிற தகடு என்பதாய் சொன்னாங்க. அப்போது ஆவியானவர் கிளியர் பண்ணினார், இந்த சபை வளரக்கூடாது, இந்த சபை முடக்கப்பட்டு போகணும், இந்த சபை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் எல்லாம் குறைந்து இல்லாமல் போகணும் என்பதற்காக அங்குள்ள சில மத தீவிரவாத அமைப்பினர் மந்திரவாதம் பண்ணி இருக்கிறாங்க என்றதை ஆவியானவர் தெளிவுபடுத்தி காண்பித்தார். அவங்க சொல்கிறாங்க, நான் இதை வச்சுட்டு இது என்னது ஆண்டவர் என்னை கேட்டபோது ஆண்டவர் எனக்கு விளங்க பண்ணி, அதனால தான் சபை இப்படி இருக்குது. அந்த ஆவி இந்த சபைக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்து இந்த மக்களை முடக்கி கொண்டிருக்கிறது என்பதாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவங்க சொன்னாங்க, ஐயா இதை நான் யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, சர்ச்சுக்கு விரோதமாக எப்படி மந்திரவாதம் பண்ண முடியும், அப்படிலாம் விதண்டாவாரம் பேசுவாங்க. ஆனால் நான் அபிஷேகம் பெற்று ஆவில நிரம்பி ஜெபிக்கிறதுனால இது ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அதனால தான் உங்ககிட்ட வந்தேன், நீங்கள் இந்த மாதிரி அனுபவத்தில் இருக்கிறதுனால இந்த காரியம் என்ன என்பதாய். நான் சொன்ன உண்மைதான், இது செய்கிறாங்க. நானும் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். ஒரு கிராமத்துக்கு விரோதமாய் சபைக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்ணி அந்த தகடுகளை வச்சு அவங்க பில்லி சூன்யம் பண்ணுவது, அந்த ஆவி அந்த தகடுக்குள் இருந்து கொண்டு கிரியை செய்யும் என்பதாக. அப்போ அதுதான் ஆண்டவர் காமிச்சிருக்கிறாரு. என்ன அப்போ அதை எடுத்து அதையா சுட்டரிச்சாங்களாம். சுட்டரிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, அடுத்த வாரம் சனிக்கிழமை நல்லா ஜெபிச்சுட்டு சண்டே சர்வீஸுக்கு போனால் ஆராதனையில் கர்த்தருடைய வல்லமை பலமாய் வெளிப்படுகிறாரு. ஜனங்களுக்குள்ளே வசனம் பலமாய் கிரியை செய்ய ஜனங்க ஒப்பு கொடுக்குறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, மனம் திரும்புகிறாங்க, மாற்றம். அதுக்கு பிறகு சபையில் டக்கு டக்குன்னு மாற்றம். அந்த கிராமத்தில் இருந்து புறஜாதி மக்கள்லாம் சர்ச்சுக்கு வர்றாங்க, மிராக்கிள்ஸ் நடக்குது, அற்புதம் நடக்குது. புறஜாதி மக்களும் நிறைய பேர் வந்து ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. அதனால சில மத தீவிரவாத அமைப்பு அந்த ஊரில் உள்ளவங்க இந்த ரெவரண்டை தாக்கணும், இந்த போதகரை தாக்கணும்னு அடிக்கலாம் வந்திருக்கிறாங்க. உயிர் தப்பி என்னை வந்து சபையார் பாதுகாத்தாங்க ஐயா, அந்த அளவுக்கு அந்த மக்களை என்னை அடிக்கலாம் வந்தாங்க என்பதாய் சொன்னாங்க. நான் சொன்னேன், இது உண்மை. இது வந்து ஒரு சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய காரியத்தை புரிந்து கொள்ளாதவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இப்படி சபைக்கு ஒரு சபை நாற்பது என்னதாங்க, அது ஒரு கட்டடம் தானே, அந்த கட்டடத்துக்குள்ளே தானே இயேசு சபைக்குள்ளே இருந்தால் தானே அதுக்கு யார். இயேசுவை இல்லாமல் எத்தனை சர்ச்சில் ஆராதனை நடக்குது தெரியுமா உங்களுக்கு? ஜாதி, அந்த மாதிரி அரசியல் சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பே இல்லை, ஆனால் ஆராதனை. அந்த ஆராதனைக்கு இயேசு வருவார்னு நினைக்கிறீங்க? இயேசு இல்லாமலேயே நிறைய ஆராதனை நடக்குது. சாத்தான் இந்த சபைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வசப்படுத்தி முடக்கி வச்சுருக்கிற, சண்டை போட்டுக்கிட்டே இரு, ஜாதி சண்டை போடு, பறவை சண்டை போடு, அதுக்கு சண்டை இதுக்கு, ஆனால் பக்தியாக அனுப்பாங்க பார்த்திங்கன்னா. அதனால் உண்மையை யோசித்து பார்த்தீங்கன்னா வசனத்தின்படி ஆண்டவர் என் ஜனங்கள் வந்து தன்னுடைய உதடுகளினால் என்னை கனம் பண்ணுறாங்க, இருதயம் என்னை விட்டு தூரமாக இருக்குது. ஆண்டவரே சொல்லுவாங்க, இருதயம் சரி கிடையாது, சும்மா உதட்டில் துதிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, அங்கே நான் இப்படி வர முடியும்? பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் பார்க்கணும். அப்போது இந்த மாதிரி பிசாசின் கிரியைகள் இருக்கிறத நிறைய பேர் உணர்ந்து கொள்வது இல்லை. அப்போ சபைக்கு விரோதமாய் கூட பில்லி சூனியங்கள் மந்திரவாதங்கள் செய்வாங்க. ஊழியர்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்ணுவாங்க. ஊழியர்களை முடக்க, ஊழியர்களை பாவத்தில் வீழ்த்த, ஊழியர்களுடைய சரீர ஆரோக்கியத்தை கெடுக்க, அது மாதிரிலாம் மந்திரவாதம் பண்ணுவாங்க. அது மாதிரி மந்திரவாதங்கள் பண்ணுறதே நான் பார்த்துருக்கிறேன். பிசாசின் கிரியைகளை ஏவி விட்டு மந்திரவாதம் செய்வது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சபைக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். இது சில ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்தது. அங்கே 3 நாள் கூட்டம் நடைபெற்றது. அப்பாதரை பிரதரும் அப்போ என் கூட இருந்தாங்க. சேர்ந்து போய் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருந்தோம். முதல் நாள் கூட்டம் முடிஞ்சது, நிறைய ஜனங்கள் ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டாங்க. 2ஆம் நாள் கூட்டம் முடிந்தது. பெருங்கூட்டம் வந்து அந்த சர்ச்சுக்கு வெளியில் மைதானத்தில் தான் கூட்டம். 2ஆம் நாள் கூட்டம் ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, ஆண்டவர் அற்புதம் செய்கிறான்னு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த கூட்டம் முடிந்து நாங்கள் ஒரு வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தோம். நானும் என் மனைவியும் சாப்பிட்டுட்டு பேசிட்டு படுக்க போது நடுராத்திரி கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு மேலே ஆகிவிட்டது. ரொம்ப டயர்டு. ஏன்னா பகலையும் ஒரு கூட்டம் வச்சுருந்தாங்க, ராத்திரி கூட்டம். ஸோ வந்து நல்லா தூங்கிட்டான். திடீர்னு என் ஆவியில் ஒரு விழிப்பு வந்தார். ஆவியில் விழிப்புன்னா கண்கள் மூடி இருக்குது, ஆனால் ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டதுனால தெரிகிறது. ஒரு ஆவி வந்து அப்படி நிற்கிது. ஒரு ஆவி, பெண் ஆவி, அப்படியே தலைவரி கோலத்தோட ஒரு பயங்கரமான பெண் ஆவி அப்படியே கண்ணை உருட்டிட்டு பயமுறுத்திருக்கா நிற்கிறது. அப்போ நான் கண்ணை மூடி இருக்கிறேன், அந்த ஆவிக்குறை கண் திறக்கப்பட்டதுனால எனக்கு அது தெரிகிறாரு. எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு பிசாசு வந்து நிற்கிது, ஒரு பெண் ஆவி வந்து நிற்கிது, நம்மை தாக்க வந்திருக்குதுன்னு சொல்லி.
ஏன்னா எனக்கு உடனே எலும்பி பயந்து முழங்கால் போட்டுலாம் இல்லை, எனக்கு ஏற்கனவே டயர்டு. நான் சொல்கிறேன், பிசாசே, நான் வந்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஐ ஹவ் அனாயிண்டட் பை த ஹோலி ஸ்பிரிட், நீ என்னை தொட முடியாது, யூ கேனாட் டச் மீ அப்படின்னு நான் சொல்கிறேன். அது சொல்லுது தெரியும். பிசாசுக்கு தெரியும், அதுக்கு எல்லாமே தெரியும். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் தெரியும், ரட்சிக்கப்படாத ஆளுன்னே தெரியும், இவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவனே தெரியும், உண்மையான ஊழியக்காரன் தெரியும், ஏமாற்றுகிற ஊழியக்காரன் இவன் தெரியும். எல்லாமே பிசாசுக்கு தெரியும். அறிந்து கொள்ளுங்க, அதுக்கு தெரியும். நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ என்னை தொட முடியாது சொன்ன தெரியுங்க. இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை எடுக்கிறேன், எங்கிருந்து வந்து அங்கேயே ஓடிப்போ. தலை திருக்கி ஓடி போச்சு, அவ்வளோதான். ஒரே நிமிஷம் தான், வந்த வேகத்தில் ஓடி போயிட்டேன். நான் நல்லா தூங்கி முழிச்சிட்டேன். காலையில் எழுந்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது, ஒரு ஆவி வந்துச்சு நைட்லன்னு சொல்லி. அதை ஆண்டவரிடத்தில் விசாரித்தேன். ஆண்டவரே, இது என்னது? நடுராத்தில் இப்படி ஒரு பெண் ஆவி வந்து நின்றது அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் சொன்னார். அப்போ ஆண்டவர் விளக்கம் கொடுத்தார், மகனே, இந்த ஊருக்கு யார் ஊழியர் செய்ய வந்தாலும் இங்கே ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த ஊழியர்களுக்கு ஒரு விதமாய் மந்திரவாதம் செய்வார், பில்லிசோனி செய்து ஆவியை ஏவி விடுவார். அவங்களை பலவீனப்படுத்த, அவங்கள பேச விடாமல் பண்ண, அவங்களை தடுக்க, சுவிசேஷ அறிவிக்க விடாமல் பண்ண அந்த ஆவியை அவங்க ஏவி விடுவாங்க. சில ஊழியர்கள் அதில் பாதிக்கப்பட்டுட்டாங்க. அந்த ஆவிக்குரிய பலன் இல்லாட்டா அது தாக்கிறோம், ஸ்பிரிச்சுவலாக நம்ம கரெக்டாக இல்லாட்டா அது மேற்கொண்டு விடும். அப்படி சில ஊழியர்கள் பாதிக்கப்பட்டாங்க. இங்கே வந்து ஆண்டவர் சொன்னார், 3 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, 2 ஆண்கள் 1 பெண். அதே ஆண்டவர் தெளிவாக சொல், 2 ஆண்கள் 1 பெண், 3 பேர் சேர்ந்து நடு ராத்திரியில் உனக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்ணி, ஏன்னா நான் இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்து சாட்சி சொன்னேன். அது வந்து எல்லாம் தெரிஞ்சு புறஞ்சாதி மக்கள்லாம் நிறைய வர்றாங்களோ, அவங்களுக்கு கோவம் வந்துட்டு அந்த மத தீவிரவாத அமைப்பில் உள்ளவங்க தான் அப்படி செய்வாங்க. பக்தி உள்ள இந்துக்கள் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, அவங்க பக்தியாக இருப்பாங்க, மந்திரவாதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன குரூப் இருக்கிறாங்க, அவங்க தான் இந்த பிசாசுக்கு அடிமைப்பட்டு செய்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை 3 பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, ஒன்று பேச விடக்கூடாது, முடக்கணும்னு சொல்லி. இந்த கடைசி நாள் கூட்டத்துக்கு அவங்க வருவாங்க. அப்போ அப்படி ஆண்டவரே சொன்னான், நீ அவங்களோட பேசினேன். நான் என்ன பேசினேன் அவங்ககிட்ட? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு. நீ மீட்டிங்கில் சொல்லு, 3 பேர் சேர்ந்து மந்திரவாதம் பண்ணி அனுப்பிவிட்ட, அது ஒன்றே என்ன தொடலை, நான் இயேசு பெரியவர், நீ ஒழுங்காக மனம் திரும்பி தப்பு பண்ணிட்டேன்னு ஒப்பு கொடுத்து வந்து ஜெபிச்சா உனக்கு மன்னிப்பு. இல்லைன்னா இவங்க என் ஊழியனுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்கிறதுனால அவங்க பைத்தியம் பிடிச்சி ரோட்டில் அலைவாங்க, என் நியாயத்திருப்பு அவங்க மேலே வரும், நீ சொல்லு அப்படின்னு சொன்னார். இதையா மீட்டிங்லையா? சொல்லு. சரி ஆண்டவரே. நீ கூட்டத்தில் பிரசங்கம் முடிந்தது, ஜபம் கடைசியாக சொன்னேன். நான் நேற்றுக்கு இரவு மந்திரவாதம் பண்ணி ஒரு ஆவியை அனுப்பின 3 பேர் இங்கே வந்திருக்கிறீங்க, என்ன நடக்கு நீ பார்க்கலான்னு வந்திருக்கிறீங்க. நீங்கள் 3 பேரும் 2 ஆண் 1 பெண் தெளிவாண்டு சொல்கிறார். நீங்கள் சில ஊழியர்களுக்கு ரொம்ப மந்திரவாதம் பண்ணுறது உங்களுடைய வேலை. இப்போ கர்த்தர் மேலே கோபமாயிட்டார், நியாயத்திருப்பு வரப்போகிறாரு. நீங்கள் பைத்தியம் பிடிச்சி இதே ஊரில் தெருவில் அலைவீங்க, உண்மையாக வந்து மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் இறக்கம் செய்வார். நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி 3 பேர் வந்துட்டாங்களே. வந்து ஐயா மன்னிச்சிருங்க, தெரியாமல் நாங்கள் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சு ஜெபம் பண்ணுங்க, நீ ஜெபம் பண்ணி அனுப்பினோம். அப்போ இதெல்லாம் நடக்குது. நிறைய பேர் இதை நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் இது நடக்குது. இது பைபிளில் சொல்லியிருக்கிறதுல பில்லு சொன்னியும் மந்திரவாதம் எல்லாம் சொல்லி இருக்கிறது, இப்பவும் நடக்கிறது. ஊழியக்காரனுக்கு விரோதமாக செய்கிறது, சபைக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்கிறது. அது மாத்திரம் இல்லை, தேச தலைவர்கள் அவங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்கிறது. உங்களுக்கு தெரியுமா, மன்மோகன் சிங் அவங்க பிரதமராக இருந்தவங்க, திரு மன்மோகன் சிங் அவங்க வந்து பிரதமராக இருந்த சமயத்தில் நம்முடைய பார்லிமெண்ட்டில் அவங்க பேசினாங்க. டிவிலெலாம் வந்துச்சு, பேப்பர்லலாம் வந்துச்சு, நான் பார்த்தேன். டிவியில் அவங்க பேசின நிகழ்ச்சி வந்தது. என்ன பேசினாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணியிருக்காங்க. ஓப்பனாக பார்லிமெண்ட் கூட்டத்தில் பேசுகிறாங்க. நீ எதிர்கட்சியை பார்த்து பேசுகிறாங்க, நீங்கள் எனக்கு விரோதமாக மந்திரவாதம் எல்லாம் பண்ணீங்க, அது ஒன்றும் பலிக்கலை, இதை விட வல்லமையான காரியத்தை வச்சு நீங்கள் மந்திரவாதம் பண்ணி பாருங்கள் அப்படின்னு பேசினாருங்க. உண்மையா? உண்மை. நான் டிவியில் அதை பார்த்தேனே, அவங்க பேசினது நியூஸ்லலாம் வந்தது. அப்போ என்ன அர்த்தம்? மந்திரவாதம் பண்ணி அதனால் சில பாதிப்பு ஏற்படுத்தும் போது அவன்கிட்ட தான் கவர்மெண்ட்டுக்கிட்ட எல்லாம் இருக்குதில்ல, அதுக்கு நீ அதிகாரிகள் சீக்கிரட்டாக எடுத்துருவாங்க. என்ன பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் மந்திரவாதம் பண்ணால் பில்லிசனை செய்கிறாங்க. அப்போ திரு மன்மோகன் சிங் அவங்க பேரை சொல்லி அவங்களை முடக்குவதற்கு மந்திரவாதம் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்களாக இருக்காங்க பார்த்தீங்களா நம்முடைய பார்லிமெண்ட்டுக்குள்ளே. அவர் பேசினது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் பேசினார், இதை விட பவர் கூடுன ஆவியை வச்சு மந்திரவாதம் பண்ணி பாருங்க அப்படின்னு பேசினார். ஒருத்தனும் பேசலையே. உங்களுக்கு ரொம்ப யாருங்க மந்திரவாதம் பண்ணோம் அப்படின்னு சொல்லணும்ல, சொல்லலையே. ஒரு எல்லாம் திருட்டு மொழி முழிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. உண்மைதான் இது.
அப்போ இப்படிலாம் நடக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் இன்னைக்கு நடக்கு. அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியணும். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இதை புரிந்து கொள்றதும் இல்லை, தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறதும் இல்லை. இது அரசியல்வாதிகளுக்கு ஒரு விதமாக அந்த ஆவிக்கரியை செய்யும். அப்போ அரசியல்வாதிகள் மந்திரவாதம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு விதமாய் மந்திர கிரியைகளும் இருக்கும். எதுக்கெல்லாம் செய்வாங்கன்னா, ஒருத்தரை அழிக்கிறதற்கு மந்திரவாதம் பண்ணுவார், ஒருத்தரை முடக்கிறதற்கு மந்திரவாதம் பண்ணுவார், ஒருவரை தாக்கி செயலற்றவளாய் மாற்றுவதற்கு மந்திரவாதம் பண்ணுவார். இதை அறிஞ்ச அது மாதிரி அரசியல்வாதிகள், பெரிய செல்வந்தர்கள், பிஸ்னஸ்மேன், அவங்க இன்னொரு மந்திரவாதி வச்சுருப்பாங்க. அங்கே போய் தங்களை பாதுகாக்க மந்திரவாதம் பண்ணுவாங்க, தங்களை பாதுகாக்க. அதனால தான் இந்த மந்திரிக்கப்பட்ட தாயத்து இந்த பொருட்கள் எல்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, சீக்கிரட்டாக லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ணி இந்த மந்திரவாதத்திலேருந்து தங்களை பாதுகாக்க அதுக்கு மந்திரவாதம் பண்ணி அதுக்கான ஆட்களை வச்சுருக்கிறாங்க. பாதுகாப்புக்கான மந்திரவாதம் செய்வது, தாங்கள் ஜெயிக்கணும் என்பதற்காக மந்திரவாதம் பண்ணுவாங்க. தங்களுடைய வியாபாரத்தில் ஜெயிக்கணும், பிஸ்னஸ் பெருகணும், அப்போ கஸ்டமர்ஸ் நிறைய பேர் உள்ளே வரணும், அதுக்கு மந்திரவாதம் பண்ணுவாங்க. மக்களை கவருவதற்கு, இழுப்பதற்கு மந்திரவாதம் பண்ணுவாங்க. அதுக்கு மந்திரிக்கப்பட்ட தகடுகள், நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மந்திரிக்கப்பட்ட தகடுகளை ஃப்ரேம் பண்ணி போட்டிருப்பாங்க, கடையில் பார்த்துருப்பீங்க. அது மந்திரவாதம் செய்தது, பில்லிசுனியம் செய்த ஒரு காரியம். அதை பார்க்குறவங்கள அந்த ஆவி அட்ராக்ட் பண்ணி தொடர்ந்து அந்த வியாபாரத்துக்கு கடைக்கு வர வைக்கும் என்பது அவருடைய நம்பிக்கை. அந்த ஆவி பலவீனமானவர்களை தாக்கிறோம், அவங்கள வசப்படுத்துகிறோம், அவங்களை தொடர்ந்து அங்கே வர வைக்கும். சிலர் வெளிப்படையாக வச்சுருப்பாங்க, சிலர் ரகசியமாக வச்சுருப்பாங்க, வெளியே தெரியாது, ரகசியமாக வச்சுருப்பாங்க. சில பொருட்களில், பொம்மைகளில் வச்சுருப்பாங்க, மக்கள் பார்க்கிறபடி, அந்த பணம் செலுத்த மக்கள் பார்க்குற இடத்துல. அதை பார்த்த உடனே அந்த ஆவியினுடைய தாக்கனுடைய மனதில் உண்டாகும். அப்போ ரெகுலராக அந்த இடத்துக்கு தான் வருவாங்க. அதுக்காக மந்திரவாதம் பண்ணுறவங்க நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இருக்கிறாங்க. என்னங்க இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டால், தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன். நிறைய தேவ பிள்ளைகள் இதில் விழிப்படையணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போது தாங்கள் தொழிலில் ஜெயிக்கணும் என்பதற்கு மந்திரவாதம் பண்ணுவாங்க. சிலர் ஆப்போசிட்டாக ஒரு கடை நம்ம போட்டியாக வந்துட்டாங்கன்னா அதை முடக்குவதற்கு மந்திரவாதம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க தங்களை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு மந்திரவாதம் பண்ணுவாங்க. விதவிதமான மந்திரவாதிகள் இருக்காங்க, வெளியில் தெரியாது, ஆனால் இருக்கிறாங்க. நல்லா அறிந்து கொள்ளுங்க. அந்த மாதிரி எதிரிகளை தோற்கடிக்கிறதுக்கு மந்திரவாதம் பண்ணுவாங்க. எதிரிகளை தோற்கடிக்கணும். அப்போ இவங்க ஜெயிக்கிறதுக்கு மந்திரவாதம் பண்ணால் அவங்க தோற்கடிக்கிறதுக்கு மந்திரவாதம் பண்ணுவார். இதெல்லாம் விதவிதமான மந்திரவாதங்கள், கிரியைகளை, நாவிகளை பயன்படுத்தி செய்கிற காரியங்கள் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறது. அதுக்கு சில பொருட்களை பயன்படுத்துவாங்க, தகடுகள். அந்த வெண்கல தகடை வச்சு தான் அது அந்த மந்திரவாதம் அந்த இதை ஸ்லோகத்தை சொல்ல 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 அந்த ஆவி அந்த தகட்டுக்குள்ளே இறங்கி கிரியை செய்யும். அதை வச்சுக்கிட்டு அதிலிருந்து அந்த ஆவி கிரியை செய்யும். இது மந்திரவாதத்தினுடைய ஒரு காரியம், அந்த ஆவி கிரியை செய்யும். தாயத்துகள், சில தாயத்தை கட்டிக்கிடுங்க, ஐயா ஒன்றும் உங்களை பண்ணாது. அவன் மந்திரவாதம் பண்ண விட உங்களுக்கு அதுக்குள்ளே அந்த தாயத்துக்குள்ளே எனக்கு என்ன தகடு தான் இருக்கும். அந்த தாயத்துக்குள்ளே தகடு தான் சுருட்டி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே அதில் எழுத்துக்கள்லாம் எழுதி அதை வச்சு மந்திரவாதம் பண்ணி அதை வச்சுருப்பாங்க. அது வழியாக அந்த பிசாசு கிரியை செய்யும். அப்போ அதில் நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு தகட்டுக்குள்ளே கடவுளை கொண்டு வர முடியுமா? இவ்வளோ தாயத்து தகடை உள்ள வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே வானத்தையும் பூமியை உண்டாக்கினா நம்ம உண்டாக்கின கடவுளை கொண்டு வர முடியாது. அப்போ அது பிசாசு தான் கொண்டு வர முடியும். அது அவங்களுக்கு தெரியும், நல்லா தெரிந்தும் அதை செய்கிறாங்க. அதுதான் நம்ம இந்த காரியத்தில் தான் நம்முடைய ஜனங்கள் விடுதலை அடையணும், விழிப்படையணும்னு சொல்லி நம்ம கருத்தாக ஜெபிக்க வேண்டியது இருக்கிறாரு. பாருங்கள், தகடுகள், தாயத்துகள், சில பொருட்கள் அது வெளியே கரியை செய்யும். நான் ஒரு சமயம் துபாய்க்கு ஒழித்துக்கு போயிருந்தேன்னா, துபாயின்னு நினைக்கிறேன், ஒழித்து போயிருக்கும்போது ஜப நேரம். அப்போ ஆண்டவர் பேசுகிறார், ஒரு சகோதரன் கிறிஸ்தவனாக இருந்தும் அவன் மந்திரிக்கப்பட்ட தகடு வச்சிருக்கிறான், அதனால அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், என்ன பிரச்சனை இருக்குது நீ சொல்லு அப்படின்னு. அப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி கிறிஸ்தவனாக இருந்து கொண்டும் நீங்கள் மந்திரிக்கப்பட்ட தகடு வச்சுருக்கிறீங்க, பில்லி சூனியத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மந்திரவாதிகிட்ட மந்திரவாதம் பண்ணி தகடு வச்சுருக்கிறீங்க, அதனால இன்றைக்கி உங்களுக்கு இந்த பாதிப்பு கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு. அதை கழட்டிலாம் எரிஞ்சால் தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி கூட்டம் முடிஞ்சோன்னு ஒன்றும் நடக்கலை. மாலையில் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போயிருக்கோமா, அங்கே ஒரு பிரதர் வந்தார். அந்த வீட்டார் கூப்பிட்டு பிரதர், நீங்கள் அங்கே நேற்று ஜெபிக்கும்போது கர்த்தர் வெளிப்படுத்தினார்ல, என்னது மந்திரிக்கப்பட்ட தகடு வச்சிருக்கிறார்னே, அந்த ஆள் இவர் தான். நாங்கள் அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் பயந்து நடுங்க நின்னார். என்ன பிரதர்னு? ஆமாம், நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு, நீ இப்படி மந்திரவாதம் பண்ணால் உனக்கு நன்மை நடக்கும், நீ நினைக்கிற அது நடக்குது நடக்குன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு காசு கொடுத்து மந்திரவாதம் பண்ணி தகடு வச்சுருக்கிற. தகடா எங்கே வச்சுருக்கீங்கன்னு மோதிரத்தை கழட்டி என்கிட்ட கொடுத்தாரு. அப்போ இந்த மோதிரத்துக்குள்ளே இருக்குது. ஆமாம். அப்போ எங்கேன்னு கேட்டேன். அந்த மோதிரத்தின் மேல் உள்ளதை கழட்டி காமிச்சா அது உள்ள சின்னதாக தகடு இருக்குது. பார்த்தீங்களா, கிறிஸ்தவங்க கூட இந்த மந்திரிக்கப்பட்ட தகடை வச்சுருக்கு. அது வழியாக பிசாசு தான் கிரியை செய்யும். கடவுளை ஒரு தகட்டுக்குள்ளெல்லாம் அடக்க முடியாது, கடவுளை ஒரு தாயத்துக்குள்ளே அடக்க முடியாது. இது அவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் அந்த மந்திரவாதம் பண்ணுறவ, அங்கே இருக்கிற பூசாரிகள், பக்தியாக இருக்கவங்க கேட்டு பாருங்கள், அது பிசாசுன்னு அவங்களே சொல்லுவாங்க. ஆனால் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் அதை நம்புறதுனால சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதான் உண்மை.
நீங்களே சிந்தித்து பாருங்கள். அதுக்குள்ளே எப்படிங்க கடவுளை நீங்கள் மனுஷன் வந்து அப்படியே மந்திரவாதம் பண்ணி கடவுளை கொண்டு வந்து அடக்க முடியுமா? பிசாசை வேணால் அடக்கலாம், பலி செலுத்தி மந்திரவாதம் பண்ணி அப்படி கொண்டு வரலாம். ஆண்டவர் அப்படி செய்ய முடியாது. மோதிரத்துக்குள்ளே அப்படியே மடித்து சின்னதாக அதை எடுத்து பார்த்து இவ்வளோ பெருசு இருக்குது, அதை சின்னதாக மடித்து மோதிரத்துக்குள்ளே வச்சு அந்த மந்திரவாதி கொடுத்துருங்க, அதை மாட்டிக்கிடுங்க கையில். சிலர் கழுத்தில் போட்டிருப்பாங்க, சிலர் கையில் கட்டியிருப்பாங்க, சிலர் இடுப்பில் கட்டியிருப்பாங்க. அது மந்திரவாதம் செய்கிறதுனா பிசாசின் கிரியை. நல்லா அறிந்து கடவுளை வச்சு மந்திரவாதம்லாம் செய்ய முடியாது. ஒரு தகடை வச்செல்லாம் கடவுள் பாதுகாப்பு கொடுப்பாரு, தாயத்தை வச்சுக்கிட கடவுள் அப்படிலாம் நமக்கு இல்லை. அது தவறான நம்பிக்கை. அதில் கடவுள் செயல்பட முடியாது. நீங்களே யோசித்து பார்த்தா தெரியும்ல, வானத்தை பொம்மை உண்டாக்கின அவ்வளோ பெரிய ஆண்டவரை கடவுளை எப்படி ஒரு மனிதன் தகட்டுக்குள்ளே தாயத்துக்குள்ளே கொண்டு வர முடியும்? அப்போ அது எதுவாக இருக்கும்? அது பிசாசாக தான் இருக்க முடியும். நீங்களே யோசிங்க, பிசாசு கூட வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் வேணும், பிசாசு போராட்டமாக இருக்குன்னா எப்படி? சிலர் பிசாசை வச்சு பிசாசு கிரியை தடுக்க நினைக்கிறாங்க. அது ஏமாற்றம். உங்களை அவ்வளோதான். ஆண்டவர் மெய்யான ஆண்டவர் வரும்போது தான் மெய்யான ஒரு விடுதலை. அப்போ சில மந்திரிக்கப்பட்ட பொருட்கள், இந்த பொருளை கடையில் வச்சுக்கிடுங்க, இந்த பொருளை வீட்டில் வச்சுக்கிடுங்க, இந்த பொருளை வந்து பணம் இருக்கிற இடத்துல வைத்துக்கொள்ளுங்க, அதெல்லாம் தருவாங்க. அது கொண்டு வந்து சிலர் வச்சுக்கிட்டு காத்திருப்பாங்க. நல்லா அறிந்து கொள்ளுங்க, அதுக்குள்ளே இருப்பது ஒரு பொருளாத ஆவி. அது மந்திரிக்கப்பட்ட ஒரு ஆவி. அது வந்து உங்களுக்கு நன்மை செய்யாது, தீமையை தான் அது உண்டாக்கும். அதை அறிந்து கொள்ளுங்க. வேதத்தில் கூட இந்த மந்திரவாதிகளை பற்றி சொல்லியிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்ராகமத்தில் வாசிக்கும்போது எகிப்து தேசத்தில் பார்வோன் அப்படி அரண்மனையில் அவர் கூட பாதுகாப்பாக இருந்துட்டு மந்திரவாதிகள், ஒரு ஆளில் பல மந்திரவாதிகள். மோசே கோலை போட்டால் அந்த கோல் பாம்பாக மாறிச்சு, சர்ப்பமாய். பார்வோன் சொன்னான், நீங்கள் கோலை போடுங்கன்னா மந்திரவாதின்னு கோலை போட்டு அதுவும் பாம்பாக மாறுது. எப்படி மோசே கையில் இந்த கோல் பாம்பாக மாறிச்சோ, மந்திரவாதிகள் கையில் இருக்கிற கோலம் பாம்பாய் மாறுகிறது. அந்த அளவிற்கு மந்திரவாதம் இருக்கிறது. நீ யோசித்து பாருங்க, அந்த அளவுக்கு மந்திரவாதம். மோசை வந்து கோலினால் அடிக்கும்போது தண்ணீர் வந்து ரத்தமாக மாறுது. அதே காரியத்தை மந்திரவாதி செய்கிறாங்க. அவன் அடிக்கும்போது அது வந்து ரத்தமாய் மாறுகிறது. அந்த அளவிற்கு அந்த ஆவி, அந்த பிசாசு அந்த கோலுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறது. மந்திரவாத ஆவி கிரியை செய்கிறது. அதுதான் நம்ம அறிந்து கொள்ளணும். அதே மாதிரி தான் பாபிலோனிலே மந்திரவாதிகள் இருந்தாங்க. தானியேலின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது இந்த மாதிரி குறி சொல்கிறவங்க, நாள் பார்க்குறவங்க, அதை பற்றிலாம் நம்ம தானியேலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலுக்குள்ளே கூட சில ஆட்கள் இருந்தாங்க. சவுல் போகிறான்ல, குறி சொல்கிற ஒரு பெண்ணினிடத்தில் போய் விசாரிக்க, அது பிசாசை வைத்து மந்திரவாதம் செய்கிற ஒரு பெண். சவுல் போய் அங்கே மாட்டிக்கொண்டு அவர் ஆசீர்வாதத்தை இழந்து போன சம்பவம் பைபிளில் இருக்குல்ல. அப்போ இது அந்த மாதிரி. அப்போது இஸ்ரவேலர் பிரயாணப்பட்டு வந்தபோது பாலாக் என்கிற மோவாபிய ராஜா வந்து பேலையாம் அவர் கர்த்தருடைய தீர்க்கத்தை சேர்ந்த ஆளை கூட்டிகிட்டு வந்து சபிக்க சொல்கிறான். பலி செலுத்தி சாபத்தை உண்டாக்கும் போது அது ஒரு மந்திரம், பிலிசூனியம். அது ஒரு கிரியை, அதில் ஒரு ஆவி கிரியை செய்யும். அது வந்து அந்த சாபத்தில் கிரியை செய்கிற ஆவி மனிதர்களை தாக்கி மனிதனுடைய குடும்பத்தை, வாழ்க்கையை அழித்து விடும். அதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறாரு. அப்போ ராஜாக்கள் காலத்தில், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய ராஜாக்கள் இந்தியாவிலலாம் இருந்தாங்கல்ல, ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்துங்க, ராஜகுருன்னு ஒருத்தரை கூட வச்சுருப்பான். அவனை பார்த்தாலே தெரியும் மந்திரவாதி மாதிரி தான் இருப்பான். அவன் பூசாரி அப்படி வச்சுருப்பாங்க, ரொம்ப பக்தியாக இருக்கிறதுக்கு நாங்கள் வச்சுருக்கிறோன்னு சொல்லி. உண்மையில் என்னென்னா பின்னணியில் அவங்கெல்லாம் மந்திரவாதம் செய்கிறவங்க. ராஜாவுக்காக மந்திரவாதம் செய்து அவங்களை பாதுகாக்க, அவங்கள வழி நடத்த மந்திரவாதத்தின் கிரியைகள். இன்னும் நீங்கள் தெளிவாக வேத வசனத்தோடு கூட அடுத்த வாரம் இன்னொரு நான் நேரம் சந்திக்கும் போது இன்னும் தெளிவாக பல காரியத்தை இன்றைக்கு உலக அளவில் அந்த ஆவி எப்படிலாம் கிரியை செய்து, அரசாங்கத்தில் அதிகாரத்தில் உள்ளவங்க மத்தியில் எப்படி கிரியை செய்கிறது, நம்ம எப்படி அதை ஜெயிக்கணும் என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். சரியா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிட்டல, ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டிங்களா? உலகத்தில் மந்திரவாதி இருக்குது, பில்லிசுவனி இருக்குது, அந்த ஆவிகள் கிரியை செய்யுது, மந்திரவாதிகள் இருக்காங்க. இப்போவும் இருக்கிறாங்க மந்திரவாதிகள், எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க. உங்கள் ஊருக்குள்ளே இருப்பாங்க, உங்களுக்கே தெரியாது. எல்லா மாவட்டத்திலும் இருக்காங்க, எல்லா மாநிலத்திலும் இருக்காங்க, எல்லா தேசத்திலும் இருக்கிறாங்க. அந்த ஆவிகளை குறித்து தான் வேதத்தில் சொல்லி இருக்கிறாரு. அந்தகார லோகாதிபதிகள், இருளின் கிரியைகள், அந்த ஆவி முடக்கப்படணும். எல்லாம் அப்படியே முடிந்த முழங்கால் படியிடுங்க. உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற மந்திரவாதம், அந்த இருளின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படட்டும் அப்படின்னு ஜெபிக்க போகிறீங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொல்லுங்கள். இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை என் வியாபார ஸ்தலத்தில் தெளித்து ஜெபிக்கிறேன். எல்லா மந்திரவாத கிரியைகள், பில்லிசுனிய கிரியைகள் எல்லாம் அழியட்டும். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. எனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற, எங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாத பில்லிசுனிய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முடக்கப்படட்டும். நான் அவளை எதிர்க்கிறேன், முடக்குகிறேன். அவைகள் செயலற்று போகட்டும் இயேசுவின் நாமத்தில். உங்களுடைய ரத்தத்தை எங்கள் வீட்டுக்குள்ளே தெளிக்கிறோம். எங்களை ரத்தத்தின், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். எதுவும் சேதப்படுத்தாதபடி எங்களை பாதுகாக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.